விழுப்புரம் அருகே கெடாரில் அறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. அப்போது இதில் பங்கேற்று பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், சித்தா மருத்துவமனை அமைக்க கோப்புகள் அனுப்பிய போது ஆளுநர் கையெழுத்திட மறுப்பதாக கூறும் விடிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் தேநீர் விருந்துக்கு செல்லும் போது கையெழுத்திடுங்கள் என ஏன் கேட்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விடியா திமுக போட்டியிட்ட போது வாக்கு சேகரிக்க வராத பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கூறினார். அம்மா என்ன பண்ணாங்க? 2001 வாக்குறுதி கொடுத்தாங்க, 2011 கொடுத்தாங்க. எனக்கு ஓட்டு போடுங்க, என்ன முதலமைச்சர் ஆக்குங்க. நான் முதலமைச்சர் ஆனா தாய்மார்களுக்கு, திருமணமாகாம இருக்கிற தாய்மார்களுக்கு தாலிக்கு தங்கம் தருவேன், அரை போகணும். நான் முதியோர் ஓய்வூதிய தொகையை 1000 ரூபாய் உயர்த்தி தருவேன், பசுமை வீடு கட்டி தருவேன், லேப்டாப் தருவேன். உங்கள் பிள்ளைகளே பள்ளியில படித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு வசதி படைத்த பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற அனைத்து வசதிகளும் வாய்ப்புகளும் பள்ளியிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தருவேன். குறிப்பாக லேப்டாப் தருவேன் சொன்னாங்க. அனைவருக்கும் ஆடு மாடு கோழி சொன்னாங்க. நீங்க அம்மா மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்து அம்மாவை முதலமைச்சர் ஆக்குனீங்க. முதலமைச்சர் இவனுமே 2 வருஷம் தூங்கி இருந்தாங்களா? அம்மா கோட்டைக்கு போறாங்க, முதலமைச்சர் பதவி வைத்து நேரா உள்ள அலுவலகத்தில் வந்து உட்கார்ந்து போட்ட முதல் கையெழுத்து தாலிக்கு தங்கம். சொன்னதை செய்தார்களா இல்லையா? சொன்னதை தைரியமாக செய்யக்கூடிய ஒரே தலைவர் உலகத்தில் புரட்சி தலைவர் அம்மா. அம்மா விட்டா வேற யாரும் கிடையாது. லேப்டாப் துருவன் சொன்னாங்க. அன்னைக்கு 37,000 ரூபாய் ஒரு லேப்டாப் கொடுத்தமா இல்லையா? பசுமை வீடு கட்டி கொடுத்தாங்களா இல்லையா? முதியோர் ஓய்வூதிய 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தமா இல்லையா? நீ என்ன பண்ண? தேர்தலில் வாக்குறுதி கொடுத்த, எப்ப செய்த? இதுவரைக்கும் நீ கொடுத்த தேர்தல் 525 வாக்குறுதி கொடுத்த. எத்தனை? 1 இல்ல 2 இல்ல 525 வாக்குறுதி. தொகுதிக்கு தொகுதி வேசா வர வாக்குறுதி. விக்கிரவாண்டினா விக்கிரவாண்டிக்கு தொகுதிக்கான சில வாக்குறுதிகள். நான் இந்த 3 வருஷமா கேட்கிறேன். விக்கிரவாண்டில் இருக்கிறாங்க, நீங்க ஓட்டு போட்டு இப்போ ஜெயிச்சிட்டாங்க, அது வேற விட்டுருங்க. இடைத்தேர்தல்னாலே அது எப்படி இருக்கும் தெரியாது. இடைத்தேர்தல் தான், அதுதான் நாங்கள் நிக்கல. இந்த 3 வருஷத்துல உன்னோட தேர்தல் வாக்குறுதியில விக்கிரவாண்டிக்குன்னு சொல்லியிருக்கிற வாக்குறுதி ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றிருக்கிறியா? செய்திருக்கிறியா? இங்க இருக்குது நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய் திட்டம் ஏதாவது செய்தியா? என்ன சொன்ன? முழுமையாக நந்தன் கால்வாய் திட்டத்தை நான் நிறைவேற்றுவோம் சொன்னேன். செய்தியா? ஆனால் எங்களுடைய ஆட்சியில, அம்மாவுடைய ஆட்சியில, எடப்பாடியார் ஆட்சியில நந்தன் கால்வாயை நிதி ஒதுக்கீடு செய்து அதை புனரமைத்து அதற்கு முதல் முறையாக அம்மாவுடைய ஆட்சியில, எடப்பாடியார் ஆட்சியில் தான் 2025 பனமனப்பேட்டைக்கு தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்த அரசு எடப்பாடியாரோட அரசு. செய்தமா இல்லையா? உங்க விக்கிரவாண்டி தொகுதிக்கு, விக்கிரவாண்டியில தீயணைப்பு நிலையம் ஏற்படுத்தி கொடுத்தவா இல்லையா? ஆரம்ப சுகாதாரத்தை மேம்படுத்தி கொடுத்தவா இல்லையா? அனைத்து கிராமத்திலும் நிலத்திட்டங்களை செயல்படுத்தினமா இல்லையா? இன்னைக்கு அதற்கு பிறகு அந்த நந்தன் கால்வாயில அந்த சாத்தூர் அணையிலிருந்து உபரியாக செல்கின்ற தண்ணீரை திருப்பி இங்கே கொண்டு வருவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து திட்டத்தை தயார் செய்தோம். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. நீ நிறைவேற்றணும் சொன்னி, நிறைவேற்றிருக்கியா? அந்த பக்கமாக போய் எட்டி பார்த்திருக்காரு அந்த அமைச்சர் பொன்முடி. அது எங்க இருக்குன்னா தெரியுமா? உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஏதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்திருக்கிறார்களா? இன்னைக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு விலைவாசி என்ன? எங்களுடைய அம்மாவுடைய அரசு 2016, 2021, 21 இருந்த விலைவாசி இன்னைக்கு இருக்குதா? தயவு செய்து சிந்தித்து பாருங்க. அனைத்து விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது. எல்லா விலைவாசியும் உயர்ந்துருச்சு.
அனைத்து வரியும் உயர்த்திட்டான். வீட்டு வரி உயர்த்தியாச்சு, சொத்து வரி உயர்த்தியாச்சு, குடிநீர் வரி உயர்த்தியாச்சு, குப்பைக்கும் வரி போட்டாச்சு, குடிசை வீட்டுக்கும் வரி போட்டாச்சு. போட்டி இப்ப ஏத்த போறான். பாத்தீங்களா இல்லையா? தெரியுமா தெரியாதா? தெரியாது உங்களுக்கு. 3 நாள் முன்னாடி போட்டிருக்கான். ஏன்னா பேப்பர்ல அது இவ்வளோன்னு தான் போடுவோம், யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது. நம்ம யாரும் லென்ஸ் வச்சு தான் பார்க்கணும். தப்பு தவிர ஏதாவது கண்ணில் பட்டாதான் உண்டு. இப்ப மீண்டும் வீட்டு வரி, சொத்து வரி உயர்த்தப்பட போகுது. போன வருஷம் உயர்த்தினாங்க. போன வருஷம் வீட்டுக்கு 25%, தொழில் பண்ற வீட்டுக்கு 150% போட்டாங்க. வரி உயர்த்தினாங்க. 10 ரூபாய்னா 20 ரூபாய், 1000 ரூபாய்னா 2000 ரூபாய், 5000 ரூபாய்னா 10,000 ரூபாய் உயர்வு. இப்ப மீண்டும் வரி உயரப்போகுது. கட்டுங்க. வரி உயரப்போகுது. மின்சார கட்டணம் அதுவும் உயரப்போகுது. ஆண்டுக்கு ஆண்டு உயர்த்துவாங்க. இனிமேல் மின்சார கட்டணம் அவன் எவ்வளவு போடுறான்னே தெரியல. அது அவனுக்கும் தெரியாது பொழுது. ஏதோ மனக்கணக்கு நல்லா இருந்தா ஒரு கணக்கு போடுறான். வரும்போதே எல்லாம் தான் எல்லாமே போதையில் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அவன் மனக்கணக்கில் அவன் போட்டு போறான். அம்மா என்ன பண்ணாங்க? 100 மீட்டர் இலவசம் மின்சாரம் இலவசமா கொடுத்தமா இல்லையா அம்மாவுடைய அரசு? அந்த 100 மீட்டர் நீ என்ன சொன்ன? 2 மாசம் கணக்கெடுப்பதை நான் மாசம் மாசம் கணக்கெடுக்கிறேன்னு சொன்னேன். எடுத்தியா? இல்ல. அது பரவாயில்ல, எடுக்காட்டாங்க பரவாயில்ல. இப்ப என்னத்தமா சொல்றாரு? நீங்க 2 மீட்டர் 3 மீட்டர் வச்சிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரே கணக்கா எடுக்க போறான். ஒரு வீட்டுல நீ 2 மின்சாரம் வச்சிருந்தா கணக்கு வச்சுன்னா இதுக்கு 100 மீட்டர் இலவசம், அதுக்கு 100 மீட்டர் உனக்கு இலவசம். அம்மா கொடுத்த திட்டத்தின்படி அதை ஒன்னா கணக்கு எடுத்தானா உனக்கு 100 மீட்டர் இலவசம் கிடைக்காது. இல்ல என்ன அர்த்தம்னா 100 மீட்டர் மின்சாரத்தை இந்த அரசு கருணாநிதி போல விஞ்ஞான ரீதியிலே கொள்ளையடிப்பதிலே பெயர் போன திமுக இந்த ஸ்டாலின் அரசு அந்த 100 மீட்டர் மின்சாரத்தை ரத்து செய்கிறது என்ற அர்த்தம்.